வந்து இட்லிக்கு வந்து நம்ம தக்காளி குருமா வந்து பார்க்க போகிறோங்க. தக்காளி குருமா வந்து இந்த இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி விழுதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அது கூட நான் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு முடி எடுத்துருக்கேங்க, சின்ன முடி. சோம்பு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கையில் இந்த அளவுக்கு இது போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம். அந்த பொட்டுக்கடலை இது பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. மிளகாப்பொடி போட்டோம்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இது 3ஐயும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு வாட்டி இட்லிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தண்ணியாக இருக்குது, ஆனால் கொதிச்சு வந்தால் நல்லா உங்களுக்கு கெட்டியாக இருக்குங்க. குருமா கொதிக்கணும். குருமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் சட்னி ஊற்றியாச்சுங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.